புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம யாரை பார்த்தாலுமே முதல்ல பார்க்குற போது ஒரு ஒப்பீனியன் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பாடி நம்ம எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி இங்கே ஒருத்தருக்கு என்ன தோணுது, அதை பற்றின குட்டி கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு இளைஞர் தெருவில் ஒரு 2 வீலரை ஓட்டிட்டு போயிட்டே இருந்தார். அவருக்கு எதிரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் கையில் ஒரு பெரிய ஷாப்பர் பேக்கை வச்சுட்டு காலு முடியாமல் தத்தி தத்தி நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். இந்த போன பையன் என்னன்னு தெரியல, அந்த பெரியவர் மேலே இவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஐயோ பாவமே, இப்படி கால் நடக்க முடியாமல் வராருன்னு வண்டியை நிறுத்தி கவனித்து பார்த்தா அவர் காலில் இருந்து ரத்தம் கொட்டுது, எங்கேயோ இடிச்சிருக்கிறாரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா அப்படி கால் விரலில் இப்படி அடிபட்டிருக்கு, ரத்தம் கொட்டுது, அதோடு நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வரீங்களே, வாங்க உங்களை நான் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு, எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நான் இதுக்கு வைத்தியம் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த பெரியவர் சொன்னார், பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் வேண்டாம், காலில் தானே ரத்தம் வருது, அது கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு கழுவினா கூட சரியாக போயிடும், நான் அவசரமாக போகணும் வீட்டுக்கு அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, இவ்வளோ ரத்தம் வருது, இதோடு நீங்கள் வீட்டுக்கு எப்படி போவீங்க, வீட்டுக்கு போனாலும் எப்படி நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணத்தானே போகிறீங்க, அதை இப்போவே இங்கேயே டாக்டர்கிட்ட பார்த்து உடனடியாக அதுக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு ஊசியும் போட்டுட்டிங்கன்னா பெருசாகிடாதுல்ல இந்த பிரச்சனை, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக அதுக்கான வைத்தியம் பார்க்க வச்சு உங்களை நானே வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப அவரை வற்புறுத்தி கூப்பிட்டான். பெரியவருக்கு கால் வலி தான், ரத்தம் வேற கொடன்னு கொட்டுது, அதே நேரத்தில் வீட்டுக்கும் போகணும், சரி தானாக வந்து ஒரு மாராசம் உதவி பண்ணிடுறேன்ட்டு வர்றான், அதையே வேணான்னு சொல்லுவானேன்னு சொல்லிட்டு சரி தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படின்னுட்டு அவர் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. 2 பேரும் அங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிற அந்த டாக்டரோட கிளினிக்கு போகிறாங்க. போய் பார்த்த உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, நல்லாவே காலில் இடிச்சிருக்காரு போல இருக்கு, ரத்தம் கொட்டுது, நான் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் அது மாதிரிலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு கால் கட்டு போட்டாச்சு. இப்போ இந்த பெரியவருக்கு அவசரம், வீட்டுக்கு போகணும் அப்படின்னாரு. இந்த பையன் சொன்னா, ஐயா வாங்க 2 வீலரில் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பினாங்க 2 பேரும். போகிற வழியில் அவர் சொன்னார், தம்பி இந்த போகிற வழியில் இந்த சின்ன கடை இருக்குது பாருங்க, டிஃபன் கடை, அங்கே ஒரு 4 இட்லி வாங்கிக்கணும் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, யாருக்கு அப்படின்னு, மனைவி வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பசியாக இருக்குது, அதுக்காகத்தான் நான் வெளியிலேயே வந்த வழியில் தான் இப்படி கல்லில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு இவர் கதை சொன்னோன்னே, சரிங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கடைக்கு போனாங்க, டிஃபன் வாங்கினாங்க. இப்போ இன்னும் சீக்கிரம் போங்கன்னு இந்த பெரியவர் விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு போகிறாங்க. போனால் வீட்டினுடைய வெளி கதவு சாத்தி பூட்டு போட்டிருக்கு. இந்த பையன் கேட்டான், ஐயா மனைவி வீட்டில் இருக்கிறதா சொன்னீங்க, இங்கே வெளியில் பூட்டி இருக்கே அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். இவனுக்கு ஒரு நிமிஷம் கடுப்பாக இருந்துச்சு, என்ன உள்ள மனைவியை வச்சு வெளியில் பூட்டிட்டு வராரு, என்ன மனுஷன் இவர் அப்படின்னு முதல்ல யோசிச்சானா. அப்புறம் அவர் இந்த பெரியவர் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. அந்த அம்மா ஹாலை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு அறையில் அவங்க உட்காந்துருந்த கோலத்தை பார்த்தோன்னே இவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இந்த பெரியவரை பார்த்த உடனே கையில் கிடச்ச பொருளெல்லாம் தூக்கி அவர் மேலே வீசுகிறாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இந்த பையனுக்கு அதிர்ச்சி அப்படியே அமைதியாக அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறான். இந்த பெரியவர் ஆனால் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாமல் கோவப்படவே இல்லாமல் மனைவி கிட்ட போய் அவங்கள சமாதானப்படுத்துறாரு, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்த இட்லியை பிரித்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. அந்த அம்மா ஒரு இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு இவர் வெளியில் வராரு. இதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிருந்தானா இந்த பையன், அவன் வெளியில் திண்ணையில் வந்து உட்காந்துருந்தான். இப்போ மெதுவாக பெரியவர் வெளியில் வராரு, தம்பி மன்னிச்சுக்கங்க, உங்களை உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன், உள்ளே வாங்கன்னு கூட எனக்கு சொல்கிறதுக்கு முடியலை அப்படின்னு இவர் பதில் சொல்கிற உடனே அதுக்கு அந்த பையன் சொன்னான், அது கரெக்டு, இந்த அம்மாவுக்கு இட்லி வாங்குறதுக்கா இவ்வளோ அவசரப்பட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க என் மனைவி தான், அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பல வருஷமாக மனநிலை சரியில்லை, அதனால் அவங்கள வெளியில விட முடியாது, வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு தான் நானும் போவேன், எனக்கு உதவிக்கு யாரும் கிடையாது, அவசரமாக இட்லி வாங்கிட்டு வந்துடுவோன்னு போன வேகத்தில் தான் கால் அடிபட்டு போச்சுன்னு இவர் சொன்ன உடனே இந்த இளைஞன் இப்போ அதிர்ச்சியாக கேட்டான், ஐயா எனக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியலை, இன்னும் சொல்ல போனால் உங்களையே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, பார்த்த உடனே இவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பதறிட்டு எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் பண்ணணும்னு எப்படி இருக்குது, அவங்களுக்கு தான் எதுவும் தெரியல, வந்து கொடுக்குற டிஃபனை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அதுக்கு அந்த பெரியவர் நிதானமாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு பதில் சொன்னார் பாருங்களேன், தம்பி நானும் அவ்வளோ 25 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கோம், இப்போ வேணா ஏதோ கால சூழல் அவளுக்கு என்னை நினைவு இல்லாத அளவுக்கு உடல்நிலையில் பிரச்சனை வந்திருக்கலாம், அவளுக்கு வேணா என்னை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அவள் யாருன்னு தெரியும் இல்லையா, அவளை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு பதில் சொன்னார். இந்த பையனுக்கு
கொஞ்சம் அதிர்ச்சினாலும் கண்ணு ரெண்டும் அப்படியே டக்குன்னு கண்ணீர் அப்படியே துளிர்த்துச்சு. அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. உலகத்துல மனிதர்களுக்கு நினைவு மட்டும்தான் எப்பவுமே மிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நினைவுங்கிறது மனிதர்கள் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் மட்டும் இல்லை, நம்மளோட இருக்கிற போதும் அவங்க நினைவை நம்ம சரியா பாதுகாத்து அவங்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு பேர் தான் அர்த்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நல்லா இருக்குல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.